பிடிச்சாச்சுமா. துவாசை நின்று ஊத்தணுமேன்னு முடப்பட்டுட்டு இந்த இட்லி பானையில இட்லி ஊத்தி வச்சோம்னா இந்த இட்லி பானையை கழுவுறக்கே ஒரு நேரம் ஆயிருது. எம்மாடி பாத்திரம் கழுவி கழுவி கையெல்லாம் தேஞ்சிரும் போல. ஏன் புஷ்பாக்கா இன்னும் பாத்திரமா கழுவிட்டு கிடக்க? இல்ல நெட்டவழி, ரோட்ல போறவையில வாரவையில வாய்ப்பிழந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். என்ன புஷ்பாக்கா பாத்திரம் தானே கழுவுத? வேற என்ன நெட்டவழி, நல்லாதான் கண்ணு தெரியுதுல, 10க்கு 2 கண்ணாடி வர மாட்டி வச்சிருக்கா. ஏங்கா காலையில இப்படி கடுகடுன்னு உழுகுதிய? ஏன் நெட்டவழி, நீ வேற பாத்திரம்லாம் கழுவி கழுவி கையெல்லாம் வலிக்கு நெட்டவழி. அந்த கோவத்துல இருக்கேன். இந்த தோசையை நின்னுகிட்டே ஊத்தணுமேனு இட்லி ஊத்தி வச்சுட்டு பாத்துக்க. இந்த இட்லி பானை கழுவி எடுக்கிறக்குள்ள கையே உடஞ்சிரும் போலமா. அது எங்க வீட்டுக்காரர்களும் சுட சுட வேணும் பாத்துக்க. அப்ப ஹாட் பாக்ஸ்ல போட்டு அதுல மூடி வச்சு அது ஒரு பாத்திரம் தட்டுல போட்டு எம்மா சட்னி அரைச்சு சாம்பார் வச்சு காலையில ஒரு நேரத்துக்கு சமைச்சதுக்கு இவ்வளவு பாத்திரம் கூட்டிட்டு பாத்துக்க. ஏங்கா வீட்டுல போட்டு கழுவாம இங்க வந்து இந்த வெயிலுக்குள்ள கழுவிட்டு கிடக்கிய? வீட்டுல தண்ணி குறைவாதான் இருக்கு நெட்டவழி. அதுலயும் போட்டு இதெல்லாம் கழுவிட்டோம்னா தண்ணி பத்தாதே பரவாயில்ல, நம்ம தானே எடுக்கணும்ட்டு பாத்திரம் தள்ளிட்டு வந்து கழுவி கொண்டு போமேன்னு கொண்டு வந்தேன். சரி சரிக்கா, அப்ப காலையில இட்லி சாப்பிட்டாச்சோ? சாப்பிட்டாச்சு நெட்டவழி, நீ சாப்பிட்டியா? சாப்பிடலக்கா, மனசே ஒரு மாதிரி சங்கடமா இருக்குக்கா. நெட்டவழி, புஷ்பாக்கா என்ன காலையிலே ரோட்ல நின்னாச்சு போல, நல்ல பல்ல பல்ல காட்டிட்டு பேசிட்டு இருக்கிய. அடுத்த விளங்காத வந்துட்டு ஏமா நான் பாத்திரம் கழுவ வந்தேம்மா, என்ன பார்த்தேன்னு நெட்டவழி வந்தா. ஏட்டி ஒத்தரோசா, என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? நெட்ட காலம் இல்லையோ? நெட்டகாலம் வேலைக்கு போயிட்டாம்ட்டி, யாரோ வீட்டுல கல்லு படணும் நேரத்திலேயே கூட்டு போயிட்டாவ. அதனாலதான் அந்த ஆளு ஓடி இருந்துட்டேன். இப்படா தலைமறையும் தப்பிச்சு வெளியில ஓடி வரலான்னு கதவுலயே பாத்துட்டு இருப்ப போல பச்சை பிள்ளை மாதிரி. ஆமாட்டி, நெட்டகாலம் வீட்டுல இருந்தா வெளி பக்கம் எட்டி கூட பார்க்க விட மாட்டேங்கக்கா. வெளியவே போட மாட்டேங்க. வெளியில போனா வம்பிழுத்துட்டு வந்துருவா, அதை சொல்லிடுவா இதை சொல்லிடுவா. வெளியிலேயே போவாத, வீட்லயே இருன்னு போட்டு அடைக்காங்க. எவ்வளவு நேரம் வீட்டுக்குள்ள இருக்குது. நெட்டவழி, நீ என்னமோ சொல்ல வந்த, என்ன அப்படி மனசு கஷ்டமா இருக்கு, என்னமோ சொல்ல வந்தல. ஏன் அவனுக்கு என்னாச்சு? உன் மாமியா கடையில சோறு படலையோ? உனக்கு சோறு இல்லைன்னா மட்டும் தானே கஷ்டப்படுவ, வேற ஒண்ணுனாலும் நீ கஷ்டப்பட மாட்டியே. என்னட்டி ஆச்சு? பட்னி எதுவும் போட்டுடுச்சோ உங்க மாமியா? ஏக்கா முன்னெல்லாம் நெட்ட மாமா ஏண்ட தாங்க துட்டு தருவாவ, என்னன்னாலும் எனக்கு பிடிச்சதை வாங்கிடுவேன், சாப்பிடுவேன், எல்லாம் செய்வேங்க. இப்ப எங்க மாமி எங்க நெட்ட மாமா கூட சண்டை போட்டு துட்டெல்லாம் எங்க மாமியை வாங்கி வச்சுக்கிட்டு பாத்துக்குங்க. ஒரு பொருள் கேட்க பொருள் வாங்கி தரவே மாட்டேங்குதுக்கா. ஒரு திங்கிறதுக்கு ஒன்னத்துக்கும் வாங்கி தர மாட்டேங்கி. இங்க காலையில மீன் வித்துட்டு போனாங்கக்கா. 2 துண்டு மீனை வாங்கி வருங்கத்தேன்னு சொன்னதுக்கு வாங்க மாட்டேன்ட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு மாங்காய் வித்துட்டு போனாவ. மாங்காய் உப்புளையும் மிளகா அப்படி போட்டு சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்க்கா. ஆசையா இருந்துச்சு பாத்துக்குங்க. வாயில அப்படியே தண்ணியா ஒழுகுது. கொஞ்சோண்டு வாங்கி தாங்களேன்னு கேட்டதுக்கு வாங்கி தர மாட்டேங்கி. மனசே சங்கடமா இருக்கு. கையில ஏன்ட்டு துட்டு இருக்கும்போது நான் எல்லாம் வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அலைஞ்சேன். எங்க மாமியார் துட்டை வாங்கி வச்சுட்டு ஒண்ணு வாங்கி தர மாட்டேங்கிக்கா. சே, இதுக்கா நீ கஷ்டப்படுத? சரி விடு நெட்டவழி, பார்த்துக்கிடுவோம். வீடு நம்ம 100 நாள் வேலை இதுக்கெல்லாம் போவோம்ல, அப்ப உள்ள துட்டை நீ எடுத்து வச்சுக்கிட. இன்னும் 2 வாரத்துல எல்லாம் வந்துடும். 100 நாள் வேலை காட்டு வேலையில இன்னும் 2 நாள்ல விட்டுருவா வட்டி. ஏக்கா அதுக்கெல்லாம் இன்னும் 2 வாரம் ஆகும்க்கா. அது வரைக்கும் நான் என்னக்கா செய்ய முடியும்? எங்க மாமியார்ட்ட இருந்து எப்படியாவது துட்டை வாங்கணுங்கா. நீ பாவட்ட சொல்லி வாங்க வேண்டியதானே நெட்டவழி? ஏக்கா அவியலும் அவிய அம்மா பேச்சு தாங்க கேட்காவ. இப்பெல்லாம் என் பேச்ச கேக்குறதே இல்ல. அவிய அம்மாட்ட எல்லா துட்டையும் கொடுத்துட்டு எதுனாலும் வேணும்னாலும் எங்க அம்மிட்ட வாங்கிட்டு நெட்டவழி என்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க அவக்கா. அவிய அம்மிட்ட கேட்ட ஒரு பொருள் வாங்கி தர மாட்டேங்கி. நான் ஒரு ஐடியா சொல்லட்டு மாட்டேன் நெட்டவழி. சொல்லிட்டி ஒத்தரோசா. நீ பேசாம சாமி வந்த மாதிரி வேஷம் போட்டா எப்படி இருக்கும்? உங்க மாமியாருக்கு தான் சாமி நம்பிக்கைன்னா ரொம்ப ஜாஸ்தியாச்சு. சாமின்னு பேர சொன்னோம்னா கழுத்துல இருக்க செயினை கூட கட்டி தந்துருவாளே. வேற வேணும் உனக்கு துட்டு வாங்கி தரவா பாடு. பேசாம நீ சாமி வந்த மாதிரி 2 ஆட்டம் போட்டேன்னு இவன் உனக்கு தேவையான பொருளெல்லாம் கொண்டு வந்து உன் கால் கட்டில போட்டுருவா மாமியா. அதை வேணா செஞ்சு பாருண்டி. ஒத்தரோசா உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்குதுன்ட்டி. நான் இவ்வளவு நேரம் முடி மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன். உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கதான் செய்யுது. ஏக்கா புஷ்பாக்கா 4 முடி சொன்ன ஐடியா நல்ல ஐடியாக்கா. நெட்டவழி வேணாட்டி, சாமி குத்தம்லாம் பிடிச்சிச்சுன்னா சும்மா விடாதே. பேசாம இருந்து சாமி வேஷம்லாம் போட வேண்டாம். ஏற்கனவே பேய் வேஷம் போட்டதுக்கு உன் மாமியை கண்டுபிடிச்சிட்டா. சும்மா இருட்டி நெட்டவழி. ஏக்கா அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாவக்கா. நீங்க எனக்கு சப்போர்ட் மட்டும் போடுங்கக்கா, நான் அடிக்கேன். ஏன் ஏம்மா எண்ணெயெல்லாம் இதுல சேர்க்காத வெட்டி, நான்லாம் வர மாட்டேன். என்ன எதுக்கு கூப்பிட்டு கிடக்க? உங்க மாமி எதுவும் கண்டுபிடிச்சுன்னு வைவேன், என்னையும் சேர்த்துதான் ஏசுவா. இவெல்லாம் ஒரு ஆளை இவளும் சேர்ந்துக்கிட்டு நடிக்க வைக்கன்னு திட்டுவாட்டி. நான் தான் வர மாட்டேன், என்னால எல்லாம் முடியாது. அவளை வேணா கூட்டிட்டு போ தரோசாவ. நான் வாரம்டி நெட்டவழி. ஏக்கா எங்க மாமி எப்பவுமே என்னையும் 4 முடியும் கள்ளச்சி தாங்க சொல்லும். உங்களை மட்டும்தான் கொஞ்சம் நம்பும். ஏக்கா வாங்கலைங்க, நீங்க வந்தாதாங்க நம்பும். வாங்கக்கா. ஏன் நெட்டவழி, சும்மா இரு நெட்டவழி. ஏக்கா வாங்கக்கா, இது இந்த ஒரு உதவி மட்டும் செய்யுங்கக்கா, வேற ஒண்ணும் வேணாம். ஏட்டி இழிச்சக்கா வீட்டுக்கு போயினது இருக்கு. ஏக்கா அதெல்லாம் பிறகு போவோங்கக்கா. பேசாம இழிச்சக்காவை நடிக்க கூப்பிடுவோமா? சும்மா இரே நெட்டவழி. அப்ப நீங்க வாங்கக்கா. இவன் மனுஷனை போட்டு சேரப்படுத்துவாம சும்மா இருக்கே விட மாட்டான். போ வாரேன். வரல
சொன்னா விடுதாலாம் பாரு. இங்க வாங்கக்கா, நான் வேணா பாத்திரத்தை உள்ள எடுத்து கொண்டு வச்சுட்டு வரட்டுமா? கையோட வாங்கக்கா, அப்பதான் எங்க மாமியா நம்பும். நீங்க வர 5 நிமிஷம் லேட்டானாலும் என் மாமியா கண்டுபிடிச்சிரும். வாங்கக்கா. சரி இருட்டி வாரேன். எட்டி புஷ்பாக்காவும் வரேன்னு சொல்லிட்டு எங்க மாமியாவை இன்னைக்கு படுத்துற பாடுல பாரு. கிளவி எனக்கா மாங்காய் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லுத. நல்ல திமிரு பிடிச்ச கிளவியா இருக்க முடியும். இந்த சீரியெல்லாம் பார்த்து பார்த்து அதுல எப்படி மர்மலெல்லாம் கொடுமைப்படுத்துதுன்னு கத்தி வச்சுக்கிட்டு அதே மாதிரி செய்தாளுவ. நெட்ட வெளியிட்டு அது நடக்குமா? இன்னைக்கு பாரு ஆட்டுற ஆட்டுல எப்படி அரண்டு போறான்னு மட்டும் பாரு. சரி சும்மா பேசிட்டே இருக்காம வா நெட்டவழி. ஆத்தா ஆக்ரோசப்படாத ஆத்தா, மெதுவா பேச ஆத்தா, கோவப்படாத ஆத்தா. உனக்கு என்ன குறை வச்சேன்னு சொல்லு ஆத்தா. நெட்டவழி ரொம்ப அலறாதம்ட்டு உன் மாமியை கண்டுபிடிச்சானா அலறக்கு தொண்டை கூட இருக்காத பத்துக்கு நறுக்கி எடுத்துருவா. இங்க நீயே காட்டி கொடுத்துருவோல புஷ்பாக்கா. எங்க மாமி ஏதாவது வாங்கி தந்துச்சுன்னா அதுல 1/4 பங்கு உங்களுக்கு தந்துடுறேங்கா. நெட்டவழி எனக்கு ஒண்ணும் இல்லையாட்டி. உனக்கும் கொஞ்சம் தாரம் டீ. அப்பன்னா சரி, கண்டுபிடிக்காம இருந்தா போதும்மா. சாமி கடவுளே, உனக்கு என்ன குறை வச்சோம் சொல்லுமா சொல்லு. ஏட்டி உன் மாமியா வாரா, கத்து கத்து. ஏட்டி என்ன நடக்குதுங்க? இந்த கிறுக்கியா நடு வீட்டுக்குள்ள இப்படி உட்கார்ந்துருக்கு. நெத்திரல்ல டீ சிவப்பு கலர்ல தோசை போட்டு வச்சிருக்கு. ஏமா அப்படிலாம் சொல்லாதியா, நெட்டவழிக்கு சாமி வந்திருக்குமா? என்னது இவளுக்கு சாமி வந்திருக்கா? என்ன அப்படி சொல்லுதியா? ஒரு நாளைக்கு 4 நேரம் குளிக்கிற எங்களுக்கே சாமி வர மாட்டேங்குது. 4 நாளைக்கு ஒரு வாட்டி குளிக்கிற இந்த நாதாரிக்கா சாமி வந்திருக்கு. ஆத்தா உனக்கு என்ன கண்ணா இல்ல? ஏய், என்னவே நீ கேள்வி கேக்குறியா? அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? குடுக்குற 4 மிதியில இப்ப ஆத்தால எங்க பறக்க போது பாரு. நாடகமாட்டி அடுத்த நாடகம். ஐயம்மா அப்படி சொல்லாதியம்மா, சாமி வந்திருக்கு உண்மையாவே. ஆமாம்மா நெட்டவழிக்கு உண்மையாவே சாமி தான் வந்திருக்கு. ஒரு நாள் விளக்கு படைச்சனாலே மூக்கால அழுவாம்ட்டி ஒரு ஊதுபத்தி பத்த வைக்க சொன்னோம்னு மண்டி விட்டுட்டு அழுவா. இவளுக்கா சாமி வரப்போது ஒரு நாள் சாமியை கையெடுத்து கூட கும்பிடுறது கிடையாது. பத்துக்க கோயிலுக்கு போச்சோன்னா எந்த கோயில சோறு படுதாவோ, எந்த கோயில கூழ் ஊத்துதாவோ, எந்த கோயில பொங்கல் தராவன்னு பார்த்துதான் போவா. இவளுக்காட்டி சாமி வந்திருக்கு என்ன நம்ப சொல்லுது இல்லாட்டி? ஐயோ அப்படிலாம் சொல்லாதியம்மா, உண்மையாவே நெட்டவழிக்கு சாமி தான் வந்திருக்கு. கிளவி எவ்வளவு கதறினாலும் நம்ப மாட்டேங்காளே. ஏம்மா இந்த மாதிரி சாமி வந்து ஆடுறவையெல்லாம் உண்மையா ஆனாலும் பொய்யா ஆனாலும் நம்ம சாமியா நினைச்சு கும்பிடணுமா? இல்லைன்னா ரத்தம் வந்து எடுத்துருவோம்னு இப்பதாம்மா சாமியே சொல்லுச்சு. என்னட்டி சொல்லுத? ஆமாம்மா நீங்களும் கும்பிடுங்க. என்ன வேணும் யாது குறைன்னு கேளுங்க. உங்க வீட்டை தேடி வந்திருக்கல, என்னென்ன வேணும் எதுக்கு இப்படி இருக்கு என்ன ஏதுன்னு கேளுங்க. எதுவும் குறைக்குது வச்சுட்டீங்களா, வேண்டதை வச்சுட்டு எதுவும் நிறைவேற்றாம விட்டுட்டீங்களான்னு கேளுங்கம்மா. ஆத்தா தாயே எதுக்கு ஆத்தா வந்திருக்க சொல்லு ஆத்தா. என்னை தேடி என் வீட்டுக்கே வந்துட்டியா ஆத்தா? சொல்லு ஆத்தா, என்னதான் வேணும் உனக்கு? நான் எதுவும் குறை வச்சுட்டேனா? உன் பிள்ளைய மன்னிச்சிடாத்தா. நீ என்ன கேட்டாலும் நான் செய்தாத்தா. சொல்லு ஆத்தா. மல்லிகைப்பூ 1 முழம் வாங்கி போட்டா 100 ரூபா செலவாகுன்னு 10 ரூபாய்க்கு அரளிப்பூ வாங்கி போடுற ஆளு நீ தானே? நீயா எனக்கு எல்லாம் தரப்போற? கஞ்ச சிரிக்கி. என்னட்டி சாமி சிரிக்கி கிரிக்கின்னு பேசுது? அது சாமிக்கு கோவம் வந்திருக்கலாமா, அதான் அப்படியே பேசிட்டு இருக்கு. ஐயோ மன்னிச்சிரு சாமி, மல்லிகைப்பூ விலை அதிகமா இருக்குன்னு அரளிப்பூவை வாங்கி போட்டு ஏமாத்திட்டேன். அதையும் கண்டுபிடிச்சிட்டே ஆத்தா, மன்னிச்சிரு ஆத்தா. நீ என் மனச நோகடிச்சிட்ட, என் மனசு ரொம்ப நோகடிச்சிட்ட. நான் கேக்குற பொருளை ஒண்ணுமே வாங்கி தரல நீ. நெட்டவள்ளி சாமி மாதிரி பேசி நெட்டவள்ளி மாதிரி பேசினா உன் மாமியா கண்டுபிடிச்சிட்டா பிறகு தலை இருக்காது சொல்லிவிட்டேன். சாமி மனச நோகடிச்சவங்கள சும்மாவா விடுவேன்? ஐயோ ஆத்தா கோப்படாம சொல்லு ஆத்தா. நான் தெரிஞ்சு தெரியாம ஏதாவது தப்பு செஞ்சாலும் என்ன மன்னிச்சிரு ஆத்தா. நீ தானே உன் பிள்ளைய மன்னிக்கணும், வேற யாரும் மன்னிப்பா? எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா சொல்லு பாப்போம். ஆனா நீ மத்தவங்க மனசெல்லாம் காயப்படுத்துறியே. சாமின்னா நான் சாமியா மட்டுமா வருமே? ஓ மருமக உருவத்துல வரலாம், ஏன் அந்த பக்கத்து வீட்டுக்காரி புஷ்வா உருவத்துல வரலாம், யார் உருவத்துல வேணாலும் வரலாம். ஒரு தாகம்னு வந்து தண்ணி கேட்கலாம், ஆசையா இருக்குன்னு 2 மாங்காய் கேட்கலாம். இப்படியெல்லாம் கேட்கும்போது வாங்கி தராம உதறி தள்ளிட்டு இப்ப வந்து என்ன வேணும்னா கேட்க? கல் நெஞ்சக்காரி, காலையில ஓ மருமக 2 மாங்காய் தானே கேட்டா? அது கேட்டது ஓ மருமக இல்லட்டி நான் தான். எனக்கு 2 மாங்காய் வாங்கி தந்தியா நீ? ஓஹோ காலையில 2 மாங்காய் கேட்டு வாங்கி தரலன்னா கிறுக்கு சிரிக்கி இப்படி ஆரம்பிச்சுட்டா போல. இருட்டி உன் வலிக்கே வந்து உன்னை காலி பண்றே இரு. ஏட்டி ஒத்தரோசா, என்ன கிளவி சைடா திரும்பி யோசிக்குதா? உண்மையாக எதுவும் கண்டுபிடிச்சிட்டால என்னமோ? ஏம்மா எனக்கு பயமா இருக்குமா. ஓஹோ அப்படியா ஆத்தா, மாங்காய் வாங்கி கொடுக்கலன்னு கோவமா தான் வீடு தேடியே வந்துட்டியோ? ஒரு மாங்காய் என்ன ஆத்தா, ஒரு லாரி மாங்காவே உனக்கு வாங்கி தரேன். மாங்காய் மட்டும் போதுமா இல்ல 2 பேண்ட் செட்டும் வேணுமா?
அவன் மாமியாருக்கு சண்டையே வந்துட்டு நினைக்கிறேன். ஆத்தாடி இதுக்கு மேல நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளையும் சேர்ந்துதான் கல்லி எழும்பாவ. ஏற்கனவே அவன் மாமியை யாரையும் மதிக்க மாட்டா. இதுல இவ வேசப்பட்டதுக்கு நம்மளும் கூட்டம் சேர்ந்தோம்னா அவ்வளவுதான் நம்மள சங்கு சங்கு மிதிச்சே கொண்டுருவா. அடுப்புல குழம்பு வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டேன். ஏட்டி நீங்க சாமி ஆடிட்டு இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். என்னம் டீ ரோட்ல கூத்தாடுற மாதிரி கொஞ்ச நேரம் ஆடிட்டு இருங்க, இப்போ வந்துறேன்ட்டு ஓடுதா குந்தாணி. அது போட்டும் டி, நான் தான் நிக்கம்ல, நீ ஆரம்பி. பெறவு சாமி, பெறவு என்ன வேணும்? இது மட்டும் போதுமா இல்ல குவாட்டர் கோழி பிரியாணி வேற எதுவும் வேணுமா? நீ மனசார என்ன கொடுத்தாலும் நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன் டி. கோழி பிரியாணினா கோழி பிரியாணி சாப்பிட்டுட தப்பு இல்ல. என் பக்தன் என்னையே நினைச்ச அன்பா தர ஒரு பொருளை நான் வேணான்னு ஒதுக்க மாட்டேன். தாமா தா. அப்படியா சாமி, இப்ப வாரேன். என்ன டி, கோழி பிரியாணி வீட்டுல செஞ்சு வச்சிருக்கோ? அத்தை பாட்டி, கோழி பிரியாணி எடுக்கவா போறியே? இல்ல டி, சாமி ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு பத்தியா. ஃபர்ஸ்ட் சாமியை மலை ஏத்தணும் பத்தியா, அதனாலதான் ஒரு 2 பாக்கெட் சூடா எடுத்துட்டு வாரேன். கொளுத்தி வாய்க்குள்ள போட்டாதானே சாமி மலை ஏறும். இப்ப வந்துடுறேன் டி. என்னது சூடத்தை கொளுத்தி வாயில போட போறாளா? ஏன் ஆத்தாடி என் மாமிய கொல்லிக்கட்டை எடுத்து திரிச்சாலும் திரிப்பாட்டி கண்டுபிடிச்சிட்டாட்டி கிளவி. வாட்டி நாலு முடி ஓடிடு, உசுர் மேல ஆசை இருந்தா ஓடிருட்டி. ஏன் அம்மா இவளுக்கு சாப்பாடு பண்ணி வந்து நம்ம உசுர எடுத்து வளவு போலயே.